ஆட்டோகேட்ல இந்த மாதிரி ரீசெண்ட் ஃபைல்ஸ் வந்து ஓப்பனா இருக்கிறது காமிக்கும். ஸோ இது எப்படி கிளியர் பண்றது, இது எப்படி க்ளோஸ் பண்றது, மறுபடியும் இந்த மாதிரி எனக்கு ரீசெண்ட் ஃபைல்ஸ்ல காமிக்க வேண்டாம் அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டிராயிங் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கமாண்ட்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்க ஆப்ஷன்ஸ்க்கான செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல ஓப்பன் அண்ட் சேவ் இந்த தேர்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் நம்பர் ஆஃப் ரீசெண்ட் யூஸ்டு ஃபைல்ஸ் வந்து ஷோ பண்றது இங்க வந்து 9 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் 0 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த நம்ம ஸ்டார்ட் பேஜ்ல எவ்வளவு ஃபைல்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு 9 ஃபைல்ஸ் இங்க கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து 0 ஆக்கிட்டேன்னா அது எதுவுமே இப்ப நமக்கு ஷோ பண்ணாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் மெனுல எவ்வளவு ரீசெண்ட் ஃபைல்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு அதுல வந்து இப்போ நீங்க 0 கொடுத்தீங்கன்னா எதுவுமே காட்டாது. இப்போ இல்ல நான் ஒரு வந்து ரீசெண்டா ஓப்பன் பண்ண ஒரு 2 ஃபைல் காமிச்சா போதும் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அப்ளை ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்க ஆட்டோகேட க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா அது வந்து ரீசெட் ஆயிருக்கும். ஸோ அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ண எந்த ஃபைல்ஸுமே இங்க இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல இருக்க டிஃபால்ட்டான சாம்பிள் ஃபைல்ஸ் மட்டும் தான் இப்ப நமக்கு காட்டுது. ஓகே.